அதான் இந்த இந்த இடத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு நாளில் மக்களோட கலந்துரையாடல் பண்ணணும், மக்களோட உரையாடணும் அப்படிங்கிறது ரொம்ப இது ஒரு மக்கள் சந்திப்பாக நிகழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது கருதுறதுக்கு காரணம், நம்ம ஒரு 2 நாளாக ஏன் ஒரு 3 நாளாக மக்களோட சந்திப்போ எந்த கம்யூனிகேஷனே கிடையாது. நம்ம பழனியில் நம்ம ஒரு இடத்துக்குள்ள ஒரு அறையில் தனிமைப்படுத்தி கொண்டு தான் இருந்தோம். அப்போ அதை முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக என்னுடைய வீடு தேடி போகல, என் உறவு சார்ந்தவங்க யாரையும் பார்க்கல. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாமே நம் உயிராக இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குள்ளேயும் யாருன்னு தெரியாமல் கூட நம்மளை சந்திக்க வர்றவங்கள பார்க்கப்படணும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு மலைத்தொடர்களில் ஒரு நீண்ட நெடிய தூரத்துக்குள்ள ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு அந்த தியானத்தை முடிச்சுட்டு அவரு கீழே இறங்கி வரும்போது சந்திக்கிறவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க, அது எப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்னு பாருங்க. இப்போ நான் ஒரு போர் முடிச்சுட்டு வெற்றியோட ஒருத்தவங்க வரும்போது எப்படி அந்த தேசம் அந்த வெற்றியை கொண்டாடுமோ, அது மாதிரி ஒருத்தருடைய தியானத்தை ஒரு இடத்துக்குள்ள இருந்து முடிச்சுட்டு அவர் இடைவெளி ஒரு சின்ன கேப்ல யாரையுமே சந்திக்காம அந்த தியானத்தை முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் சந்திக்க போறாருன்னா அந்த சந்திப்பு ரொம்ப ஒரு முக்கியமான சந்திப்பா இருக்கும். அதே நேரத்துல அந்த உயிர் சக்தி ரொம்ப ஒரு ஆழ்ந்த அமைதியோட ஒரு நல்ல வடிவத்தை உருவாக்கி கொடுக்கறதா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு குருங்கிறதோட அந்த உயிர் சக்தியோடைய வேள்வி உங்களை மாதிரி ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் நம்ம சொல்றதுதான், நம்ம எல்லா சூழல்லையும் நம்ம ஒரு இடத்துல ஒரு மனதுகிட்ட அகப்பட்டுருவோம். எல்லா சூழல்லையும் நம்ம கிட்ட இருந்து அந்த மனம் நம்மளை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு குழந்தை மாதிரி மேல் நோங்கி போறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும் போது அந்த குழந்தை தன்னறியாம கீழே விழுகும் பாருங்க. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில தியானம், குடும்ப வாழ்க்கை, நம்மளோட தொழில், எல்லா இடத்துலையுமே ஒரு 2 ஸ்டெப் மேலே ஏறி போய் ரிலாக்ஸா அப்படி நிக்கிற நேரத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள ஒரு தடுமாற்றம் வரும். அந்த தடுமாற்றம் நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்த இடத்துக்கு போக விடாம எங்கேயோ ஒரு களங்கத்தையோ ஒரு கண்ணீரையோ மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போது ஒரு தெளிந்த ஒரு மனிதன் ஏறிய 2 படியை மறந்துட்டு வாழ்க்கையை முதல் முறையா தொடங்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்பிக்கும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நாம கலங்கும் போது, நாம தெளிவில்லாம இருக்கும்போது நம்ம ஒரு பயம் வந்துருது. இந்த வாழ்க்கைய ஒரு சரியான குரு கிட்ட இருக்கிறோம், சரியான தியானத்துல இருக்கிறோம், சரியான ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு இறையோடைய அலைவரிசை பேக்ரவுண்ட்ல இருக்கிறோம். ஆனா கண்ணீரோ சோகமோ வரும்போது அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாம போயிடுது. நம்மளுடைய கண்ணீரும் நம்மளுடைய சோகமும் பிரதானமா முன்னிருந்து அந்த குருவையோ அந்த பேக்ரவுண்டையோ மறைச்சிருது. அப்ப நமக்குள்ள ஒரு மேல் நோங்கி எழுறது இறைவன் இருக்கிறார், குரு இருக்கிறார். ஆனா இந்த சோகத்தும் இந்த கண்ணீர் அவங்கள தாண்டி நின்றுச்சு. அப்ப நம்மளுடைய லைஃப்ல இவ்வளவுதானா? அப்ப குருவோட ரோல் இவ்வளவுதானா? அப்ப இறைவனுடைய ரோல் இவ்வளவுதானா? அப்ப நித்தம் நம்ம கஷ்டப்படும் போது ஒரு குருவாகப்பட்டவரோ இந்த கடவுளோ இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியதோ நமக்கு என்ன சொல்யூஷனை, நமக்கு என்ன மாற்றத்தை உருவாக்குது, நமக்கு என்ன செயல் வடிவத்தை கொடுக்குது அப்படின்னு அவங்க அந்த பயத்தையோ அவங்க இந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்துற விதம் ரொம்ப 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 கடுமையான ஒரு சூழலா இருக்கும். வாழ்க்கையில ஒரு விஷயத்தை மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் வந்துடக்கூடாது, எனக்கும் உட்படதான். ஆனா அது வருது, அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எது வந்துடக்கூடாதுன்னா, வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் தாயை எடுத்து பேசிடலாம், தந்தையை எடுத்து பேசிடலாம், நண்பனை எடுத்து பேசிடலாம், தொழில வேலை செய்யற முதலாளியை எடுத்து பேசிடலாம். ஆனா வாழ்நாள்ல குருவையோ கடவுளையோ எதிர்த்து பேசிடவும் கூடாது. அந்த மாதிரி ஒரு எதிர்வினை கருத்துக்களை நம்ம ஆற்றிடவே கூடாது. லைஃப்ல தலை போனாலும், உயிர் போனாலும், உடல் எரிந்தாலும் வாழ்நாள்ல ஒரே ஒரு விஷயம்தான், ஒரு தீர்க்க தரிசிய நம்ம எந்த சூழல்லையும் சந்தேகப்பற்றக்கூடாது, விமர்சனம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது ஒட்டுமொத்தமான நம்மளை ஒரு கற்பூரம் மாதிரி கடைச்சு போட்டோம். நம்மள வேற மாதிரி ஒரு வாழ்க்கையில வேற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இந்த பிரபஞ்ச சுழற்சியில இருக்கு.
தன்னுடைய தாயை, தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய கணவரை, தன்னுடைய குழந்தைய சந்தேகப்படுற மாதிரி குருவையும் கடவுளையும் சந்தேகப்படுறதுக்கு ஒவ்வொரு சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். அப்ப அந்த சூழல்ல ஒருத்தர் காப்பாற்றப்படணும். அவர் காப்பாற்றப்பட்டார்னா அவரு இந்த உலகத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னு சொல்றாங்க. வாழ்க்கையில நீங்க ஞானம் பெறுறது, ஒரு மிக உயர்ந்த சக்தியை பார்க்கறதெல்லாம் தாண்டி என்னைக்காவது ஒரு நாள் இந்த இறை சக்தி கிட்ட எதிர்வினை ஆற்றாம, தீய கருத்துக்களை பரப்பிடாம, அதை கேள்வி கேட்காம நிக்கிற அந்த தருணம் இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்நாள்ல மறக்க முடியாத தருணம். நேர் ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள நம்ம இறைவன் உணரலைனாலும் அவங்கள எந்த ஒரு சூழல்லையும் விமர்சனம் பண்ணிராத ஒரு தருணம் ஒவ்வொரு மனிதனுக்கு எப்ப அந்த மாதிரி ஒரு தருணம் அமையுதோ அவன் வாழ்நாள்ல மறக்க முடியாததுன்னாங்க. இதை நீங்க பண்டைய காலத்து வரலாறுல படிச்சீங்கன்னா, இந்த குரு த கிரேட் அவருடைய காலடியில இருந்தா போதும். நிறைய இடத்துல சொல்லப்பட்டது சிவனாக இருக்கப்பட்டது, நிலவா இருக்கக்கூடியது சிவபெருமானுடைய தலைக்கு பின்னாடி அந்த மூணா இருக்கு, ஒரு நாகமாகப்பட்டது சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கு, ஒரு சூலாயுதமா இருக்கப்படுறது சிவபெருமான் பக்கத்துல இருக்கு. அப்ப எல்லா வடிவத்திலையும் ராமன், லட்சுமணன், சீதா, ஆஞ்சநேயன், நம்ம வடிவத்துல எத்தனையோ பெயர்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாரும் எதை விரும்புனாங்க அப்படின்னா குருவோட காலடியில இருக்கிறத விரும்புனாங்க. குரு காலடிங்கிறது ஏற்ற தாழ்வு அது இல்லை. குரு காலடிங்கிறது எண்ணம் இல்லாது, குருங்கிறவரு மனம் இல்லாதவர், குருங்கிறவரு எந்த எதிர்வினை கருத்துக்களையும் வரவிடாம அதை வெட்டி சாய்க்கக்கூடிய வல்லமை படைத்தவர். அப்ப அந்த மாதிரி ஒருத்தரோட இருக்கிற வாய்ப்பை தான் பண்டைய காலத்துல இருந்து எல்லா மாணவர்களும் எல்லா சிஷியர்களும் குரு கிட்ட இருந்து குரு கல்வியை கத்துக்கிட்டதோ சக்தியை கத்துக்கிட்டதை தாண்டி உங்க காலடியில இருந்தா போதுங்கிறது தான் பிரதானமான ஒரு செயலா இருக்கு, பிரதானமான வடிவமா இருக்கு. இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுனா ஒரு குருவை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம், கண்டுபிடித்த குருவை தொலைச்சிடாம இருக்கிறது ரொம்ப கடினம். அது ரொம்ப கடினம். மனைவியை தொலைச்சுவேன், தாயை தொலைச்சுவேன், தகப்பனை தொலைச்சுவேன், எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா குருவை மட்டும் தொலைச்சிடவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்திலே எண்ணில் அடங்காத ஒரு பொக்கிஷம் பார்க்க முடியாது. இதே இடத்துல இதே மண்ணுல ஒரு பிறப்புல நானே நாகமா இருந்திருக்கிறேன். அப்ப நாகமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கிறவன் மனித உடல் எடுத்து இன்னைக்கு இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். இது கதையா இருக்கலாம், இது வேற மாதிரி ஒரு வடிவமா இருக்கலாம். அது அப்படி இல்லை. உங்க வாழ்க்கைக்குள்ளேயும் நான் நாகமா இருந்த மாதிரி நீங்க குரங்கா இருந்திருக்கலாம், பள்ளியா கூட இருந்திருக்கலாம், பட்டாம்பூச்சியா இருந்திருக்கலாம், மாடா இருந்திருக்கலாம், கழுதையா இருந்திருக்கலாம், குதிரையா இருந்திருக்கலாம், எதுவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இல்ல அப்படின்னு உங்களால சொல்ல முடியாது. அதை உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது தான் நீங்க என்னவா இருந்தீங்க அப்படிங்கறத கூட உங்களால உணர முடியும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தர் உணர்றாரு. அப்ப அவருடைய வாழ்க்கைக்குள்ள பல்வேறுபட்ட சூழல்களை அந்த கடக்கிறது உணர்றது வாய்ப்பு இருக்கு. அப்ப மனிதராகப்பட்ட நம்மளால கடக்கவோ பார்க்கவோ முடியாது. அப்ப கடக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் ஒரு உயர்ந்த தியானம் பண்ணிட்டு மக்களை சந்திக்கிறது. எதுக்குன்னா அவங்கள ஆசீர்வாதம் பண்றது இல்லை. என்னைக்குமே ஒரு நல்ல சூழலை விட்டு நீ போயிடாத. கடல் பொங்கும், ஆறு பொங்கும், காட்டாறு வரும், நோய் வரும், என்ன வேணாலும் வரும். இங்க ஆட்சி மாற்றம் வரும், ராஜா வருவான், மந்திரி வருவான், ராணி வருவான். ஆனா உண்மையாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய நீ எந்த சூழல்ல யார் வந்தாலும் அந்த உண்மைத்தன்மையை விட்டு விலகி போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு குரு தன்னுடைய அந்த அலைவரிசையை, தன்னுடைய சக்தியை, தன்னுடைய சூழலை சேகரித்ததை, தான் தியானத்துல அனுபவித்ததை, தியானத்துல பார்த்ததை அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் ரொம்ப தூரம் ஓடி போய் உணவை பிச்சையா எடுத்துக்கிட்டு ஓடி வந்து குழந்தைக்கு ஊட்ட வந்தாலும், அப்ப குழந்தைக்கு ஊட்டி முடிச்ச உடனே எல்லாம் ஒரு 5-6 குழந்தைக்கு அந்த உணவை ஊட்டிட்டா கடைசியில உணவே இல்லை. அப்ப 2-3 உணவுகள் தான் சிந்தி கிடக்குது. அந்த குழந்தைங்கள்லாம் விளையாட ஓடிடுச்சு. அப்ப அந்த 2-3 பருக்கைகளை அந்த தாய் எடுத்து சுவைச்சாங்க. அப்ப அந்த சுவை, அந்த அந்த இடம், அந்த சூழல் இருக்குல்ல, அதே தான் ஒரு குரு. அப்ப ஒரு குருவோட விஷயம் என்னன்னா சேகரித்த சக்தியை எடுத்துட்டு ஓடி வர்றாரு. எதுக்கு ஓடி வர்றாரு அப்படின்னா, நீ நேற்று வரைக்கும் தியானத்துல சிறந்தவன், நாளைக்கு கூட நீ தோத்து போயிடலாம். இன்று நீ உயர்ந்த பாதையில் இருக்கிறான், நாளைக்கு உன்னுடைய போக்கு மாறி போயிடலாம்.
இன்று சிவனை அறிந்த நீ நாளைக்கு யமனையே சிவன் என்று கூட உணரலாம். அப்ப எந்த நேரத்துல வேணாலும் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டுடலாம், ஒரு சோகம் வந்துடலாம். அப்ப அந்த சோகத்தை தவிர்க்கிறதுக்கும் அந்த இடத்த உன்னை ஒரு ஸ்டடி பண்றதுக்காக தான் ஒரு குரு வந்து தன்னுடைய உயிர் சக்தியையே உணவா எடுத்துட்டு, அந்த ஈகைன்னு இஸ்லாமத்துல சொல்லுவாங்கல்ல, ஈகை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த அல்லான்னு சொல்லக்கூடிய அந்த பேர் செயலாக இருக்கக்கூடியது உயிர் சக்திய உணவாக கரியையோ மீனையோங்கிறத தாண்டி உயிர் சக்திய ஈகை தன்னுடைய உயிர் சக்தியை அல்ல தினந்தோறும் ஈகை செய்து வடலூர்ல நடக்கிற அன்னதானம், திருவண்ணாமலையில நடக்கிற அன்னதானம் வெறும் சோறால பருப்பால காயால் அல்ல, எங்களை மாதிரி ஒருத்தருடைய உயிரால நடக்கு. அதுக்குள்ள உயிர் கலந்து கிடக்கு, அதை உணர முடியாது. காற்றாக ஏதோ ஒரு வடிவத்துல தண்ணியிலையோ ஏதோ ஒரு வடிவத்துல அக்னியிலையோ நாங்க கலக்கப்படுவோம். அப்ப ஒரு குரு அந்த வடிவத்தை கொடுக்கறதுக்காகத்தான் இப்படி ஒரு சூழல். எல்லா இடங்கள்லையும் ஒரு ஃபெஸ்டிவல், பொங்கல், தீபாவளி, பிற பண்டிகை கொண்டாடப்படுறதாகும், செலிப்ரேஷனாகவும் இருக்கும். ஆனா உண்மையானது ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றுறத ஒரு விழாவா கொண்டாடலாமா? கொண்டாடி இருக்காங்களா? கொண்டாடுவாங்களா? ஒவ்வொரு தாயும் பால் ஊற்றுற விழாவை எத்தனை வீட்டுல கொண்டாடி இருக்கிறாங்க? எத்தனை தாய அம்மா நீ எனக்கு பால் ஊட்டின, உன்னுடைய அந்த மார்புகளிலிருந்து வெளியப்பட்ட பாலால தான் நான் வளர்ந்து நிக்கிறேன், இன்னைக்கு நான் ஆளாய் நிக்கிறேன், அதுக்கு ஏன் ஒரு விழா பண்ணக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்க மகனோ உங்க மகளோ உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? 60வது கல்யாணம், பிறந்த நாள், நட்சத்திரம், ராசி, அது இதுன்னு கொண்டாடப்பட்டிருக்கு. ஆனா உண்மையாக ஒரு உயிர் சக்தியை ஊட்டி கொடுத்த தாய்க்கு அவளுடைய அந்த வடிவத்துக்கு பண்ணதில்லை. அதை போற்றும் விதமாக தான் நம்ம மதுரையில தன் ஞான பாலை ஊற்றியதுனால அந்த நால்வரில் ஒருவர் அவருடைய பாடல் வரிகள்ல அந்த உயிர் சக்திய அந்த உயிர் வடிவத்தை எழுதினார். ஊர் ஊரா பாடுனாங்க, ஊர் ஊரா பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப நீங்க அதை நினைச்சுக்கங்க, ஒரு பால் வெறும் பால் அல்ல, அது ஞானப்பால். அது மீனாட்சி ஒரு வடிவத்தை பண்ணால அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய செயல் வடிவத்துல ஒரு குருவாகப்பட்டவர் உங்ககிட்ட வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு முக்கியமான காரணம், இந்த இடத்துலயாவது நீங்க மாதிரி போயிடக்கூடாது. ஒவ்வொரு ஞானியும் ஞானிங்கிற பேர்ல குருங்கிற பேர்ல ஒரு உயிர் அலைவரிசைய பல ஆண்டுகள் சேகரிச்சுட்டு அவங்க உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களோட பயணிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், லைஃப்ல ஒரு உயிர் அதை முழுமைப்படுத்துறதுக்கும் ஒரு உடலுக்குள்ள நீங்க முழுமையா ஆகிற வரைக்கும் காலதாமதம் பிடிக்கும். நீங்க உண்மையா உணர முடியாது. அப்படி உணர்றதுக்காகத்தான், உங்களை வழி நடத்துறதுக்காகத்தான் மறைப்பொருளாக தன்னுடைய வடிவத்தை முழு வடிவத்தை காட்டி கொடுக்காம அந்த மாதிரியே ஒரு உடல்ல கை கால் கண்களோட ஒரு குரு வந்து நடமாடுறாரு. ஒரு குரு உங்களோட இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் அவருடைய லைஃப்ல அவர் எதை சொல்ல விரும்புறாருன்னா, இந்த லைஃப்ல மகனே எப்ப வேணாலும் தோத்துப்போ, ஆனா உண்மைகிட்ட தோக்காத, ஏன்னா உண்மையை விட்டுறாது. அவ்வளவுதான் விஷயம். உண்மையை விட்டுறாத. உன் உடலுக்குள்ள இருக்கிற உயிரை நீ பார்த்ததே கிடையாது, தான் உண்மை. அதே மாதிரி உன் ஆப்போசிட்ல இருக்கிற உன் குரு உயிரா இருக்கிற அதை நீ பார்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப வாழ்க்கையில ஒரு சூழல், ஒரே ஒரு செயல் தான். அந்த உண்மையை யாரும் அதோட பயணிக்கிற ஒரு சூழல் யாராருக்கெல்லாம் அமைஞ்சுக்கிட்டே இருக்கோ, யாரெல்லாம் அதை தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்க இந்த லைஃப்ல ஒரு முக்கியமான வடிவத்துக்குரியவங்க அப்படின்னு கருதுறாங்க. அப்படிதான் வரலாறுல, பண்டைய காலத்து வரலாறுல ராமானுஜர், ஆஞ்சநேயர், ராகவேந்திரர், இந்த மாதிரி நீங்க நிறைய பேர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா குரு கிடையாது. இவங்கெல்லாம் பெரிய ஞானிகள் கிடையாது. தன்னுடைய உண்மையான உயிர் சக்தியான ஒரு குருவை பார்த்தாங்கல்ல, அதை விட்டு அகலாம நின்னவங்க. 60 ஆண்டா 70 ஆண்டா என் மனைவியை கரம் பிடித்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு தாய் தந்தைய எந்த சூழல்லையும் நான் வெளியில விட்டுறாம என் தாய் தந்தைய பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் நான் வணங்கி நிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி எனக்கு இவர் குருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அகலாம நிக்கிறதுன்னு இருக்குல்ல. குருங்கிறது
உணர்ந்து இவர் தான் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் அந்த அகலாம நிக்கிற அந்த காட்சி இருக்குல்ல, அது அவங்க வரலாறா மாறு. அதுதான் ராமானுஜருடைய லைஃப்பை நீங்க போய் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வடிவங்கள் இருக்கலாம், எத்தனையோ சூழல்கள் இருக்கலாம். ஆனா அந்த நிஜத்துக்கு முன்னாடி நிக்கிறது இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொரு ஞானியும் தன்னை பெருமித்தமா நினைக்கிறது. எதுனா, நிஜத்துக்கு முன்னாடி நிக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு என்ன சுகம் வேணும், உங்களுக்கு என்ன விருது வேணும், ஏதாவது பாராட்டணுமா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னா, ஆஞ்சநேயன் மாதிரி எப்படி ஆஞ்சநேயன் ஒரு உருவமா நீங்க பார்க்க வேண்டாம். அந்த ஆஞ்சநேயன் உங்களுடைய லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன, ஒரு நிஜம் காலில் உட்கார்ந்து இருக்கிறதா தயவு செய்து கருதிட வேண்டாம். ராமனுடைய ராமன் காலில் உயிர் சக்தி இருக்கு. அப்ப அது உருவம் இல்லாத ஒரு உயிர் சக்தி. ஒரு பட்டாம்பூச்சி எப்படி பறந்து போய் ஒரு மலர்ல உட்காந்து அதுக்குள்ள இருக்கிற காற்றை மட்டும் எடுக்குதோ, அதே மாதிரி எங்க உடலுக்குள்ள இந்த உடலை டச்சே பண்ணாம உள்ள அப்படியே மிதந்துகிட்டு ஒரு உயிர் சக்தி நிற்கும். அந்த உயிர் சக்திகள் அதிகமா பயன்படுத்துற இடம் தலையையும் காலையும் தான் பயன்படுத்தும். அதுதான் ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு ஆள் காலடியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அந்த நிஜத்தை விட்டு விலகி போயிடாம இருக்கிறது தான் அதோட விஷயம். அப்ப லைஃப்ல உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நிறைய பேர் நிஜத்தை தொலைச்சிடுறாங்க, நிஜத்தை விட்டுறாங்க. நிஜம் அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு ஆனந்தத்துக்கு பிரதோஷம் வந்தா கோயிலுக்கு வர்றது, அமாவாசை வந்தா கோயிலுக்கு வர்றது, பௌர்ணமி வந்தா கோயிலுக்கு வர்றது. ஒவ்வொரு நிமிடமும் கோயில் நமக்குள்ள இருக்கணும், குரு நமக்குள்ள இருக்கணும், அகலக்கூடாது. அதுதான் விஷயம். இந்த பூமியோட சுழற்சி ஒவ்வொரு நிமிஷமும் நிகழ்றதுனாலதான் நீ வாழ்ற. இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய ஏக்கம் நடக்கிறதுனால தான் நீ வாழ்ற. அமாவாசை மாதத்துல வரும், பௌர்ணமி மாதத்துல வரும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணுவ? அப்ப இதெல்லாம் கடந்ததுதான் ஒரு விஷயம். அப்ப நமக்குள்ள இருந்து உங்கள்கிட்ட நான் எதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அடிக்கடி உங்களை சந்திக்கிறது. வேற எதுவும் கிடையாது. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த பொருள் வேணாலும் வரும், எந்த பொருள் வேணாலும் போயிடும். ஆனா உண்மை பொருளுக்கு முன்னாடி எந்த பொருளும் நிக்க முடியாது. அதான் உண்மையான விஷயம். உண்மையான ஒரு மரத்தடி கீழே உட்கார்ந்து ஒரு காற்று வீசும். அந்த காற்றை ஒரு நாள் நீங்க சுவாசிச்சிட்டீங்கன்னா, எத்தனை காத்தாடி வீட்டுல போட்டாலும் எத்தனை ஏசி போட்டாலும் அந்த காற்று நிஜம் இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மாதிரிதான் நம்ம வெளி உலகத்துல, வெளி நாடுகள்ல, வெளி பயணத்துல, வெளி நகரங்கள்ல பல்வேறுபட்ட செயல்களை பார்த்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். கடவுளை, சாமிய, போதனைகளை, அந்த மாதிரி. அப்ப ஒரு குருவாக்கப்பட்டவர் என்னுடைய குழந்தையா இருந்து நீ பல பொருள் மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற, நான் சொல்லி பார்க்கிறேன், உன்னால கேட்க முடியல, ஏன்னா உன் மனம். அப்ப என்னால முடிஞ்சது என்னன்னா, ஒரு தாய் கடமையை எப்படி செய்வாளோ அதே போல நான் உனக்கு என்ன கடமை செய்யணும்னா, எத்தனை பொருள் உன் முன்னாடி வந்தாலும் நிஜமான பொருள் நீ விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக, நீ என்ன விட்டுருவ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுதான் நானே ஓடி உனக்கு முன்னாடி அடிக்கடி நின்றுட்டு போயிட்டே இருக்கேன். அடிக்கடி மக்கள் சந்திப்பு, அடிக்கடி உங்களை சந்திக்கிறது, அடிக்கடி உங்க கையை பிடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நீ என்னை தொலைச்சிருவ, நீ என்ன சத்தியமா தொலைச்சிருவ. நீ தொலைக்கிறதுக்கு அந்த வாய்ப்பை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி நிற்கிறேன். இதுதான் விஷயம். அப்ப வாழ்க்கையில இவர் இல்லைன்னா இன்னொருத்தர், இந்த கோயில் இல்லைன்னா இன்னொரு கோயில், இப்படிதான் மனிதர்கள் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு ராமன் இல்லைன்னா ஆஞ்சநேயன்கிற வரலாறே இல்லை. ஒரு ராமன் தான். ராமன் இல்லைன்னா பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு ஆஞ்சநேயர் பறந்து போக மாட்டார். ஒரே ஒரு ராமன் தான். ஒரே ஒரு சிவனை, மாணிக்க வாசகர் சிவன் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம பார்வதி இதே அவைலபிளா யார் இருக்கா, பார்வதி இருக்கிறாங்களா, இல்ல நாராயணன் அவைலபிளா இருக்கிறாரு, நான் போய் அவரை பார்த்துறேன் அப்படிங்கிறேன். சிவன் தான், சிவன் தான். அதுதான் விஷயம். அப்ப வாழ்க்கையில அவைலபிளா யாரு இருக்கிறா அப்படிங்கிறது நோக்கி போயிடக்கூடாது. அது கிடையாது. அப்ப நிஜத்தை பார்க்கறது, நிஜத்தை கடைபிடிக்கிறது, நிஜத்தோட பயணிக்கிறது ரொம்ப கடினம், ரொம்ப சவால். இந்த உலகத்துல ஒண்ணு நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க, நிஜம் மட்டும்
நீங்க கண்டுபிடிச்சது முக்கியம் இல்ல, அதோட இருக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்துல ஒரு நாள் இந்த அண்ட சராசரத்தோட இயக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு வியர்ந்துருவீங்க. இந்த உலகத்துல ஒரு விஞ்ஞானி, ஒரு டாக்டர், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய அறிஞர்கள் அறிய முடியாதத ஒரு மரத்தடியில படுத்திருக்கிற ஒரு சாதாரண ஒருத்தர் அறிஞ்சாருன்னா அவர் நிஜத்தை பார்த்தாரு, நிஜத்தை உணர்ந்தாரு, நிஜத்தோட நின்னாரு. அதுக்காகத்தான் அண்ட சராசரத்தை அந்த நிஜம் காட்டி கொடுத்துச்சு. யாருமே பார்க்க முடியாதுப்பா. இந்த இடத்துக்கு ஒரு 10 விதமான முகம் இருக்கு. இதை பார்க்க முடியுமா? நீங்க பார்த்திருக்கிறது இது நிஜமான முகமே கிடையாது. 10 முகத்துல ஒரு முகம் கூட வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியாது. இந்த கோவில், இந்த இடத்துக்கு 10 முகம் இருக்கு. அப்ப அந்த 10 முகத்தை ஒரு நாள் நிஜமா இருந்தனா அந்த முகத்தை காட்டும், இல்லைன்னா உணர்த்தும். இது ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இந்த மாதிரி உங்களோட இந்த சந்திப்பு, இந்த மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ள நம்ம வந்து உங்களை பார்க்கறதுல அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆசுவாசம் நமக்குள்ள, எனக்குள்ள இருந்து ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஒரு சந்தோஷம் உங்களை பார்க்கறது. ஏன் உங்களை பார்க்கறதுல சந்தோஷம் அப்படின்னா, எனக்குள்ள நிகழ்றது என்னன்னா, நான் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள போராடும் போது அந்த மாதிரி போராடி 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 ஒரு விஷயத்துக்குள்ள முயர்ந்துகிட்டே இருக்கிறல்ல, ஆப்போசிட்ல நீங்க அந்த மாதிரி போராடாம ஒரு விஷயத்த முயல்றதுக்கு, ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிணாமம், உங்களுக்குள்ள உடலுக்குள்ள இருக்கிற உயிர் தன்மையோட அந்த மாற்றத்தை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய சந்தோஷமா ஒரு சூழல் வந்து உருவாகும். வாழ்க்கையில இனிப்பு பலகாரமோ, உணவோ, தூக்கமோ, பயணமோ எதுவுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. உங்களை சந்திக்கிற உங்க உயிர் துளியோடைய சிறு சிறு மாற்றம் தான் நம்மளுடைய சந்தோஷமா இருக்கு. அப்ப வாழ்க்கையில ஒண்ணுதான் நான் நிஜமா நான் பார்க்கிறேன். எந்த ஜீவன் சிவனை நோக்குதோ, எந்த ஜீவன் சிவனை பார்க்கிற வாய்ப்பு பெறப்போகுதோ, எந்த ஜீவன் சிவனுக்காக அந்த வடிவமாக மாறதுக்காக காத்திருக்கோ, அந்த ஜீவன் அந்த டெவலப்மெண்ட் ஆகும்போது, அது முன்னேற்றம் அடையும் போது அதை பார்க்கிற எங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இவ்வளவுதான் விஷயம். குரு பரம்பரையில, கடவுள் பரம்பரையில, ஞானிகள் பரம்பரையில எல்லாமே வெவ்வேறு வடிவத்துல உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களால உணர முடியாம நீங்க வெவ்வேறு பாதையில இருக்கிறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு டெவலப்மெண்ட் தான். ஒரு தனி மனிதன் தன்னுடைய உயிர் சக்தியை நல்ல உணரவோ, அதை நல்ல ஆழ்ந்து கவனிக்க வைக்கவோ வாய்ப்பை உருவாக்கிக்கணும். நான் கடவுள்னு சொல்றது, குருன்னு சொல்றது உங்களுடைய உள் உணர்வு. அதனாலதான் மனமற்றவர், உடலற்றவர், உணர்வற்றவர்ங்கிறார். அப்ப அந்த உள் உணர்வு எப்படி இருக்கணும்னா, உணர்வும் தன்மையில இருந்தா அது நிறைய விஷயத்த நம்மளால அந்த கேப்சர் பண்ண முடியாது. அது எப்படி இருக்கணும்னா உணர்வற்று இருக்கணும். அப்ப அந்த உணர்வற்று இருக்கிறது என்னன்னா மௌனம்னு பேர் அமைதின்னு பேர். அப்ப எந்த பொருள் உணர்வற்று இருக்குதோ அந்த பொருள் இந்த உலகத்தோட ரகசியத்தை காட்டி கொடுக்கும்னு அர்த்தம். அப்ப நம்ம கடவுள்னு வணங்குறது, யோகின்னு வணங்குறது, ஞானின்னு வணங்குறது மௌனத்துல உணர்வற்று இருக்கு. அப்ப அந்த உணர்வற்று இருக்கிறது உணர வைக்குது நம்மள. அப்ப இந்த மாதிரி இடத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத அந்த உணர்வற்று இருக்கிற அந்த தன்மை தான் நமக்குள்ள காட்டி கொடுக்கு. அப்ப மனிதனாக பிறந்த நாம உடலுக்குள்ள அந்த உயிர் சக்திகளை பெருக்க 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 ஒரு இடத்துக்குள்ள மனமும் அந்த மூளையும் அங்க இருக்கிற இடத்துக்குள்ள நாம உயிர் சக்தி ஒரு கிரகிக்கக்கூடிய, ஒரு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாகும். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்களால் குருவை பார்க்கறது, வணங்குறதை தாண்டி இந்த உலகத்திலே தலை சிறந்தது எதுன்னா உணர்றது. அப்ப நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி இந்த இடத்துக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு அப்படின்னு உணர்றது இருக்குல்ல. அப்ப உணர்ந்தோம், வந்தோம். அப்ப வந்து ஒரு இடத்துல அப்படி அமரும் போது மேலும் உணரும். அப்ப எதை வச்சு உணர்ந்தோம்? நம்மளுடைய உள் உணர்வு வச்சு, நம்மளுடைய உயிர் சக்தியை வச்சு ஆப்போசிட்ல இருக்கிற உயிர் சக்தியை உணர்ந்தோம். அப்ப ஒரு குருவை உணர்றது, ஒரு குருவோட பயணிக்கணும்னா
உன் உயிர் சக்தி அந்த உணரும் தன்மைக்கு மாறணும், அதை தக்க வைக்கணும். அதுக்கான ஒரு பெரிய விஷயமா இருக்கணும். அப்ப கடவுள் குருங்கிறது எது? சிவன் உனக்குள்ள இருக்கிறாருன்னு சொன்னது எதுன்னா உன்னுடைய உள் உணர்வு. அந்த உள் உணர்வு தெளிவாகப்படுகின்ற போது, அந்த உள் உணர்வு தெளிவாக இருக்கின்ற போது நீ ஒரு மிகப்பெரிய வடிவத்தையோ மிகப்பெரிய ஒரு செயலையோ நீ செஞ்சுக்கிறன்னு அர்த்தம். அப்ப வாழ்க்கையில நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, உங்களுடைய உள் உணர்வு தான் சிவனாக இருக்கு. உங்களுடைய உள் உணர்வு தான் இந்த பிரபஞ்சத்தை அறியவோ உங்களை அறியவோ பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அது இருக்கும். அப்ப உள் உணர்வே ஒரு ஒரு பெரும் வடிவமாக அது மாறணும். அப்ப அவ்வப்போது ஒருத்தர் ஆழ்ந்து போறாரு, ஒருத்தர் சமாதிக்கு போறாரு, ஒருத்தர் தன்னையே மறக்கிறாருன்னா அவரு என்ன பண்றாரு? உணர்வு நிலையிலிருந்து உணர்வற்ற நிலைக்கு போறாரு. அப்ப தியானத்துல நீங்க உங்களையே மறக்கிறீங்கன்னா அது உணர்வற்ற நிலை. உங்களை பிரசன்ட்ல ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா அது உணரும் நிலை. அப்ப தியானத்துல நடக்கிற காட்சிகள், இந்த செயல், இந்த வடிவம், இதெல்லாம் உணர்வும் நிலையிலிருந்து நடக்கும். அந்த உணர்வற்ற நிலைங்கிறது என்னன்னா ஒரு பரிபூரணமாக நீங்க மௌனம், ஆப்போசிட்டும் மௌனம், இந்த ரெண்டு மௌனமும் ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்தும். நோ டிஸ்கஷன். இப்ப மௌனத்துல உரை நிகழ்வுல உரை நிகழாது. இப்ப இந்த இடத்த பத்தி கம்ப்ளீட்டா ஒரு மௌனம் உங்களுக்கு இந்த இடத்த விஷுவலாவும் காட்டும், உரையாவும் காட்டும். ஆனா மௌனமான உரையா காட்டும். அதுதான் ரொம்ப விஷயம். அப்ப பாடம் இல்லை, படிப்பனை இல்லை, நோட்டு இல்லை, பேனா இல்லை. ஒரு மனிதனை பண்டைய காலத்தோட 1000 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கிற இந்த சூழல், இந்த நிலப்பரப்பு, இந்த பூமியோட சூழல், இந்த பிரபஞ்சத்தோட செயல் எப்படி இருக்குங்கிறத அந்த உணர வச்சுட்டு போயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இடம். தான் கணவர் கஷ்டப்படுத்திட்டாரு, தான் குழந்தை கஷ்டப்படுத்திட்டு, சுத்தி இருக்கிற சமூகம், எல்லா மனிதனுக்கும் இந்த வலி இருக்கும், இந்த வேதனை இருக்கும். ஆனா தயவு செய்து அந்த உணரும் தன்மை வந்தா மட்டும்தான் நாம இது எல்லாத்தையும் வீழ்த்துறது இல்லை, இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விடுபட்டுட்டு வருவோம். அப்ப நமக்குள்ள என்னன்னா, நம்ம வீட்டுக்குள்ள எல்லா உறவும் இருப்பாங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச, நீங்க நான் பார்த்த சிறு வயதிலிருந்து பார்த்த டிவி, நான் பார்த்த எதெல்லாம் ரசிச்சேனோ அந்த பொருள் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த பொருளை என் பொருள்னு சொல்ல மாட்டேன், அந்த பொருளை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அப்ப நான் அந்த பொருளை விட்டு, அந்த பொருள் என் கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு, அந்த பொருளை நான் விட்டுட்டேன்னு அர்த்தம். ஏன்னா எந்த பொருள் மேல உங்களுக்கு ஒரு கவனம் மேல போகுதோ அந்த பொருளை இன்னும் நீங்க விடலன்னு அர்த்தம். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பொருளை பாருங்க, அந்த பொருள் மேல உங்களுக்கு கவனம் இல்லை, அது மேல பெரிய பற்று இல்லைன்னா அந்த பொருள் உங்களை விட்டு விலகிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அந்த பொருள் அங்கனே தான் இருக்கணும். தங்கம் அங்கேதான் கிடக்கணும், பணம் அங்கே தான் கிடக்கணும், அதிகாரம் அங்கே தான் கிடக்கணும். ஆனா அது மேல் அதை எடுக்கணும், அதை பயன்படுத்தணும்னு உங்களுக்கு என்னைக்கு தோணலையோ அப்ப நீங்க ஒரு பெரிய வடிவத்தை பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம். அடிக்கடி அன்னதானம் கொடுங்க, உங்களுடைய வடிவத்தை மாத்துங்கன்னு நான் அடிக்கடி சொல்றது எதுக்குன்னா, உன்னை சுத்தி இருக்கிற சூழலை நீ அடிக்கடி ரீசர்க்கிள் பண்ணணும். ரீசர்க்கிள் பண்ணணும். நம்ம கார்ல போறோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு கவலைப்படாத. வண்டி பஞ்சர் ஆனாதான் கார் இருக்கிறதே நமக்கு அந்த காரோட தன்மையும் அந்த ஓடுற சக்கரத்தோட தன்மையும் உன்னால உணர முடியும். அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட் தான் உன் லைஃப்ல சுத்தி இருக்கிற பேக்ரவுண்ட் எப்படி இயங்குதுங்கிறத உனக்கு உணர்த்தும். அப்ப எதுவுமே நம்ம லைஃப்ல பாசிட்டிவா நடக்கக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கக்கூடாது. அப்ப கண்ணீரும் இந்த சோகமும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி, ஒரு லைஃப்ல மறக்க முடியாத விஷயம். என்னோட இந்த இடத்துல இருந்து சொல்றேன், என் லைஃப்ல சோகம், இந்த கண்ணீர், இந்த மாதிரி வறுமை மட்டும் என் தகப்பனார் என் தாயை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்க மாட்டேன். ஏதோ ஒரு இடத்துல ஜல்லிக்கட்டை பார்த்துக்கிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஒரு கொடுவ மாட்டை பிடிச்சி அது கொண்டையில ஏறி போயிட்டு இருப்பேன். அப்ப என் தகப்பனாரும் என் தாயாரும் எனக்கு என்ன வெகுமதிப்பு கொடுத்தாங்கன்னா, எழுந்து போக முடியாம, நடக்க முடியாம, வறுமைய அள்ளி வெகுமதிப்பா இந்திய கவர்மெண்ட்ல உயர்ந்த விருது மாதிரி எனக்கு அள்ளி கொடுத்தத, அந்த அள்ளி கொடுத்த அந்த வறுமை தான் என் லைஃப்ல பல நாள் இந்த தியானத்தையோ இந்த இறை சக்தியையோ உணர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள என்னன்னா, வறுமையை கண்டு சில மனிதன் ஓடிடுறான், பயந்துடுறான், கண்ணீரை கண்டு பயந்துடுறான். அதுதான் லைஃப்ல எல்லாரும் ஓடிடுவாங்க உங்களை விட்டு.
உங்களுக்கு தனிமை வேணும் அப்படின்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு வறுமை வந்துருச்சுன்னா நீங்க தனிமை தான். உங்கள்கிட்ட வேலை இல்லைன்னா நீங்க தனிமை தான். உங்ககிட்ட பொருளாதார ரீதியா எது இல்லைன்னா நீங்க தனிமை தான். இப்போ இதை கேட்டுதான் பல ஞானிகள் காடுகள் மலைகள்லாம் போறாங்க. தனிமை வேண்டும், தனிமை வேண்டும். அப்ப இதெல்லாம் எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சொந்தக்காரவங்க உங்களை தான் முன்னிறுத்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டு, இந்த விழா முடிகிற வரைக்கும் மதினி நீங்க இங்கே இருங்க, அக்கா நீங்க இங்கே இருங்க, சுத்தி இங்கே இருங்கன்றுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? உணர முடியாது. அப்ப வாழ்க்கையில அதிகாரம், பலம் எல்லாமே இருக்கலாம், ஆனா தனிமை கிடைக்காது. தூங்குறது கூட நேரம் கிடைக்காம எத்தனையோ அதிகாரிகள், எத்தனையோ வாத்தியார் டீச்சரா நீங்க இருந்திருப்பீங்க. தூங்குறதுக்கு நேரம் இருக்காது, ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இருக்காது. சனி ஞாயிறுகளை முழுக்க உங்களுடைய சாப்பாடு சொந்த பந்தத்தோட நேரம் செலவழிக்கவே சரியா போயிடும். அப்புறம் திங்கட்கிழமை விடிஞ்சிச்சுன்னா ஏன்டா விடிஞ்சிச்சுன்னு ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப மிஷின் மாதிரி ஓடுவீங்க. அப்ப வெள்ளிக்கிழமை எப்படா வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். அப்ப நீங்க தூங்குற கொஞ்ச நேரம் 9 மணியோ 10 மணிக்கோ எதையாவது யோசிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. அந்த தன்னை மறந்து தூங்குறது எப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் செல்போனை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்னோட மாதிரி உரைகளை கேட்பீங்க. என்னுடைய உரைகள் நிறைய டீச்சருக்கு வாதியாருக்கும் நிறைய நம்ம மாணவர்களுக்கும் தூக்க மாத்திர மாதிரி இருக்கு. அதை கேட்டுட்டு தூங்கிடுறோம். அப்ப இதுக்குள்ள என்னன்னா ஒருத்தருக்கு தனிமை படுத்துக்கிறது வாய்ப்பு இல்லை. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களால வேலைக்கு போற ஒவ்வொருத்தரும் நான் வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள தனிமை படுத்திருக்கிறேன்னா கதவை தட்டுவாங்க. ஒரு 1/2 hourல நீங்க திறக்கலைன்னா மீண்டும் தட்டுவாங்க. அப்ப வாரம் முழுக்க வெளியில ஓடி போயிடுறீங்க, வாரம் முழுக்க வெளியில இருக்கிறீங்க, ஒரு 2 நாள் வீட்டுல இருக்கிறீங்க. குழந்தைக்காக எனக்காக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? சிரிக்க மாட்டீங்களா? கல்லா நீங்க, ஜடமா நீங்க? இப்படியே வீட்டுல இருந்து நான் துணி துவைப்பேன், சமைப்பேன், நான் அப்படியே மிஷின் மாதிரி இருப்பேன், நீங்க போயிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அப்புறம் வாரத்துல 1 நாள் 2 நாள் லீவு கிடைக்கும் போது கண்ணை மூடிட்டு எங்க குரு சொன்னாருன்னு உட்கார்ந்து இருப்பீங்க. அப்ப நான் இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. அப்ப வாழ்க்கையில ஒவ்வொரு நபர்களுக்கும் டைம் இல்லை, தனிமைப்படுத்திக்கிறதுக்கான சூழல் இல்லை. அவனால தனிமைப்படுத்திக்க முடியல. அவன் எங்க தனிமைப்படுத்திக்கிறான் அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வகுப்பு மாதிரி வைங்கப்பா, ஒரு கிளாஸ் மாதிரி வைங்கப்பான்னு ஆசிரமத்தை நோக்கி 10 நாள் 5 நாள் செல்போன்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 10,000 20,000 சம்பாதிச்ச காசுல ஃபீஸ் மாதிரி கட்டிட்டு அங்க போய் ஒரு கோமணத்தை கட்டிட்டு ஒரு வேட்டியை கட்டிட்டு அவங்க கொடுக்குற யூனிஃபார்மை கட்டிட்டு கீழே நின்றுகிட்டு இருக்கான். அதுதான் அவன் வாழ்க்கைக்குள்ள ஒரு டூர் மாதிரி. அதுதான் அவனுக்கு தனிமை. அப்ப ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உனக்குள்ள தனிமை கிடைக்குது, தனிமைப்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த தனிமை எப்படி கிடைக்குதுன்னா, நோய் வந்தா தனிமை கிடைக்குது, வறுமை வந்தா தனிமை கிடைக்குது. நம்மளை எல்லா சூழல்லையும் துன்பத்தில் இருக்கும்போது யார் கண்ணிலையுமே பட மாட்டோம். அப்ப ஒரு வேலையை விட்டுறோம். அப்ப மனைவி என்ன சொல்லுவா, நம்மளை மதிப்பாளா? அவர் சும்மா உட்காந்துருப்பாரு, அவருக்கு என்ன? அவர் இப்படியே இருந்தாருன்னா பேங்க்ல லோன் கட்ட முடியுமா? குடும்பத்தை யார் பார்க்கறது? நான் தான் தூக்கி கொண்டு இந்த குடும்பத்தை நிறுத்தணும், நான் தான் பார்க்கணும், இல்லைன்னா அந்த குடும்பம் அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த அம்மா போயிடுவாங்க. அப்ப அவருக்குள்ள மனைவி பேசுனது, குழந்தை பேசுனது, சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டு எல்லாம் தாண்டி அவருக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு கண்ணீர் இருக்கும். கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து கண் கலங்குவார். என்ன படிச்சிருக்கிறோம், இவ்வளவு உயர்வா இருக்கிறோம், நம்மள கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டா, நோ ரெஸ்பான்ஸ், சொந்தக்காரன் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், எல்லாரும் வேற வேற மாதிரி இருக்கான். போன்ல செல்போன்ல ஒரு நாளைக்கு 500 போன் வந்தது, இன்னைக்கு 5 போன் கூட வர மாட்டேது. காரணம் நம்ம வறுமையில இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சும்மா அப்படியே உட்கார்ந்தாரு. என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல பேசினான், அதை கேட்டாரு. அப்ப அவர் மெய் மறந்து போனார். அப்ப என்ன நினைச்சாரு, இந்த கொடுமைகள்லாம் மறக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தரை பார்க்க வந்தார். அப்ப அவர் வந்ததே என்ன சொன்னா, வேலை இல்லைங்க, சரி, அடுத்தது பொண்டாட்டி டார்ச்சர், அடுத்தது சுத்தி எவனுமே மதிக்க மாட்டாங்க, அடுத்தது எனக்கான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க பூமியில. அப்ப என்ன வேணும், ஏதாவது ஒண்ணு கொடுங்க, எனக்கு 2-3 கல்லையாச்சும் கொடுங்க, நான் அடிக்கிறேன். அந்த மாதிரி கேட்க வந்தவன உட்காருப்பா அப்படின்னு சொன்னோன்ன, நான் அவர் எப்படி பார்த்தேன்னா, பொண்டாட்டி அவர் திட்டுறதை பார்க்கல, அவர் வறுமையை பார்க்கல, இறைவன் பொன்னான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான் இவனுக்கு. டேய், வேலை செஞ்சு செத்து போயிடுவாடா, டே போயிடாதடா வேலைக்கு, தங்கத்தையோ பணத்தையோ தொற்றாதடா, தனிமை உனக்கு வரணுங்கிறதுக்காக தான்டா இயற்கையில 3 கிரகங்களை தப்பா படைச்சேன். 3 கிரகங்கள் உன்னை இப்படி பார்க்கும். அந்த பார்க்கும்போது உன் வேலை போயிடும். உன்னோட வாழ்க்கையில எல்லாம் வேற மாதிரி மாறிடும். உனக்கு நான் வேலைய வேற எவனும் கெடுக்கலடா, நான் தான்டா கெடுத்தேன். உன் லைஃப்ல தனிமைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன்டா. இந்த தனிமையை பயன்படுத்தினா
வாழ்க்கைக்குள்ள வேற ஒரு தருணத்தை நீ கண்டுபிடிச்சிருவ. அப்ப வேற தருணம் உன் வாழ்க்கைய உயர்ந்த இடத்துக்கு போயிரு. டாட்டான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்ன அனுபவிச்சாரு? தெருவுல ஓடுற ஒரு 5 நாய்க்குட்டியோட தாங்க அவர் பயணிச்சார். ஏன் இந்தியாவுல நல்ல மனிதர்களே இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சிறந்த மனிதர்களோட தானே அவர் பயணிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்ச ஜீவன் ஒரு 4 நாய்க்குட்டி தாங்க அவர் நம்பினாரு. அப்ப எத்தனை கோடி ஜனங்க இருக்கிறாங்க. இந்த ஜனங்களை அவர் பெருசா நம்பலங்க. அவருக்கு பிடிச்சது ஒரு 4-5 நாய்க்குட்டியோட தான் பயணிச்சாரு. ஏன்னா மனிதர்களால எத்தனை காயப்பட்டிருப்பாருன்னு அவர் வெளியே சொல்லல. இதுதான் அதோடைய வலிமை. அப்ப காசு, அதிகாரம், புகழ், ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கும். இடத்துல உள்ள ஒரு அழுத்தம் கொசு ரோட்ல கடிக்கும் போது அது ரொம்ப சிரமம் தான். கொசுவலை கட்டிட்டு உள்ள படுத்தீங்கன்னா ஒரு நாள் யோசிப்பீங்க, டெய்லியும் கடிச்ச கொசு எங்கடா காணோம். கொசு கடிக்கிறது கூட ஒரு சுகம்தான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நாள் தோணலாம். அந்த மாதிரி இந்த வறுமை, இந்த மாதிரி சூழல்லாம் லைஃப்ல உங்களை செதுக்கிறதுக்கு, உங்களை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் கருதுறேன். ராமன் மாதிரி ஒருத்தரை இந்த உலகத்துக்கு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா, சீதா மாதிரி ஒருத்தரை தூக்கிட்டு ஒருத்தர் போனாரு. சீதா மாதிரி ஒருத்தரை தூக்கிட்டு போகலன்னா ராமன் மாதிரி ஒருத்தர் அந்த உலகத்துக்கே தெரியாது. அப்ப ராமன் அப்படின்னா யாரு அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஒரு மையம் எங்க வந்துச்சுன்னா, தான் பொண்டாட்டியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான். அப்ப ராமன் போய் அதை மீட்டுட்டு வந்தாரா இல்லையா? இதுதான் விஷயம். அப்ப அவருக்குள்ள சந்தோஷம், சித்து, ஆனந்தம், ராமனை நினைச்சு பாடுறது, ராமனை நினைச்சு நாட்டியம் ஆடுறது, இப்படியே நடந்துகிட்டு இருந்தா இந்த ராமனை யாருக்கு தெரியும்? இந்த ராமனை யார் அறிய முடியும்? அப்ப ராமன் வாழ்க்கைக்குள்ள ஒரு சோகம், ஒரு பயங்கரமான சோகம், ராமன் வாழ்க்கைக்குள்ள கண்ணீர். அப்ப ஒரு இறை சக்தியா வச்சுக்கிட்டு நாம இவ்வளவு துன்பப்படுறோமே அப்படிங்கும்போது, அந்த இறை சக்தியில இருக்கிறவன் மனிதன் மாதிரி கையாள போறானா, சினிமா ஹீரோ மாதிரி கையாள போறானா, இல்ல ஞானி மாதிரி கையாள போறானா? இப்ப எங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட ஒரு சின்ன இறை சக்தி உள்ள வருது. அந்த இறை சக்தி எங்களை எப்படிமா பாக்குது? இவன் அரசியல்வாதி மாதிரி கையாள போறானா இந்த சக்திய, இல்ல சாமியார்கள் மாதிரி மந்திரம் கிந்திரம் சொல்லி எந்திரம் சொல்லி இந்த மக்கள்கிட்ட வேற வேற மாதிரி செய்ய போறானா, இல்ல இந்த சக்தியை எப்படி பயன்படுத்துவான்னு அது வெயிட் பண்ணி பாக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது தான். அப்ப ராமனுக்குள்ள நிகழ்ந்தது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அந்த கஷ்டம் தான் உலகத்துக்கே அவர் யாருன்னு தெரியறதுக்கான ஒரு வாய்ப்பும், அவரு அந்த இடத்தை எப்படி கடந்தாரு, எப்படி பண்ணாருங்கிறதுக்கு முக்கியமானது. அதனாலதான் நம்ம மாணவர்கள்ட்ட எல்லாம் நான் சொல்றது, உங்க லைஃப்ல எல்லா இடத்துக்குள்ளயும் எல்லா பொருளும் கிடைச்சாலும் உங்களுக்குள்ள தனிமை தேவைப்படுது. அந்த தனிமையில நீங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்லல, உங்களை உருவாக்கிக்கிறதுக்கு அந்த தனிமை ரொம்ப உபயோகமா இருக்கும். நிறைய பேருக்கு தனிமையில போர் அடிக்குதுங்கிறாங்க. தனிமையில போர் அடிக்கல, தனிமையில அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அப்ப வாழ்க்கையில ஒரு தனி மனிதனுக்கும் நிறைய பேர், நம்ம மாணவர்கள்ல 2-3 பேர் ரொம்ப கொஞ்சம் அந்த 30 வயசை கிராஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாம இருப்பாங்கல்ல. அப்ப அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி பூ வச்சுக்கிட்டு இந்த பைக்ல போற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கார்ல போறவங்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அந்த திருமணத்துக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணம் பண்ண 2 பேரும் அவங்க சந்தோஷமா இல்லைங்கிறத இவருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? வெளியில பார்க்கும்போது அந்த காட்சியா பார்க்கும்போது அப்படி ஒரு காட்சியா இருக்கும். ஒரு பட்டு சேலை, அந்த நகை, அந்த பூக்கள், அவர் வண்டி ஓட்டுற விதம் எல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் நிஜம் இல்லை. அதெல்லாம் உள்ளுக்குள்ள பெரிய ஒரு வலி இருக்கும். அதனால கல்யாணம் ஆகல அப்படின்னு இருக்கிறான்ல, அவன்லாம் லைஃப்ல உண்மையான தங்கத்தை, உண்மையான இறைவனை, உண்மையான இறைவன்ட்டேந்து ஒரு வெகுமதிப்பை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். என் லைஃப்ல எல்லாம் கல்யாணம் பண்ணாதவனை கண்டாவே கும்பிடணும்னு தோணும். புரியுதுங்களா? நான்லாம் லைஃப்ல யாரையுமே கும்பிட முடியாது. 2 பேரை கும்பிடணும்னு எனக்கு வாழ்க்கையில தோணும். ஒருத்தன் கல்யாணம் பண்ணாதவன், இன்னொருத்தன் குழந்தைய பெற்றுக்காதவன். இந்த 2 பேரும் எங்கேயாவது கிடைச்சானா நான் கும்பிடணும்னு தோணும். ஏன்னா இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணவன் குழந்தை பெற்றானா அவனை கும்பிட முடியாது. ஏன்னா அவன் ரொம்ப பாவப்பட்டவன். அவனை கடைசி நிமிஷம் வரைக்கும் அவனை விட மாட்டாங்க. புரியுதுங்களா? நான் அன்னதானத்தை துவக்கி வைக்கிறதுக்கு வடிவம் இருக்குல்ல. அப்ப உங்களுக்கு நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த அன்னதானத்தையோ உயர்ந்த செயலையோ செய்ய முடியாம தவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உங்க பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்டு தான் ஒரு மனிதனை யோசிக்க வைக்குது.
அப்ப இந்த பேக்ரவுண்டு அதுக்காக பெண்ணை குழந்தைய எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லலை. அப்ப அதை விட முடியாது. அது நம்ம விட்டாலும் அது விடாது. புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன எப்படி வாழ்றோம்? ஒரு கூட்டமா நான் காடுகளில் போகும்போது கூட்டமா மான்களை பார்ப்பேன். அதுங்கெல்லாம் அப்படியே சுவாரஸ்யமா அப்படியே தன்னை மறந்து அதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஆனா எப்ப வேணாலும் எந்த மான் சாவும்னே தெரியாது. ஏன்னா ஒரு புலிக்கு பசி எடுக்காத வரைக்கும் அந்த மான் தப்பிச்சிச்சு. ஒரு புலிக்கு பசி எடுத்துச்சுன்னா எந்த மான் சாவும்னே தெரியாது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில யாருக்கு பசி எடுக்கும் போது நம்ம அழுக போறோம்னே தெரியாது. நம்ம சாக மாட்டோம், சாகிறது கூட கிரேட்டு. ஆனா ஒவ்வொரு நாளும் எவனுக்கெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் நம்மளை பராண்டி வச்சிருவாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்மளை கடிச்சு வச்சிருவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூழல் இருக்கு பாருங்க. அப்ப இந்த உலகத்துக்குள்ள நிறைய மனிதர்கள் பசியோடே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் நம்மளை கடிக்க பாக்குறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில யாரால அழுக போறோம்னே தெரியாது. இதுதான் பெரிய பியூட்டி. யாரால கண்ணுக்கே தெரியாது. உடலுக்குள்ள ஒரு துன்பம் நம்மளை அழுக விட்டோம். யாருன்னே தெரியாது. ஆப்போசிட்ல ஒருத்தன் திடீர்னு நம்மளை சங்கடப்படுத்திட்டு போயிடுவான். எரும மாதிரி இருக்கு, அவனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப நம்ம வாழ்க்கையில யாரால அழுக போறோம், யாரால சிரிக்க போறோம்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழல்கள்ல தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்ப வாழ்க்கையில ஒண்ணு மட்டும்தான், இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே, இந்த இல்லறத்துக்குள்ளேயே நீங்க அப்படியே சுழற்சியில சுத்தி 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 உங்களை முடிவுக்கு கொண்டு வந்துடாம, முன்னாடியே தன்னுடைய லைஃப்ல ஒரு நல்ல வடிவத்தை, ஒரு நல்ல சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் ஒருத்தருக்குள்ள தியானம் அந்த அலைவரிசை அவர் உங்களுக்கு நோக்கி வர சொல்றாரு. அப்ப வர சொல்றதுக்கு என்ன காரணம்னா, நீங்க உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்னு வாழ்ந்துருவீங்க. அப்படி வாழ்ந்தா நீங்க ஏமாந்துருவீங்க. வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துக்குள்ள நீங்க இன்னும் மேன்மை அடையணுங்கிறதுக்காக தான் எங்களை மாதிரி ஆளுங்களை உங்களை சந்திக்க வச்சு உங்க உயிர் துளிகளை, உங்களுடைய அந்த செயல்பாடுகளை நல்ல தன்மைக்கு மாத்தி நல்ல வடிவத்துல உருவாக்க ட்ரை பண்றோம். வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. திருப்பதிக்கு என்னைக்காவது போனீங்கன்னா எனக்காக ஒரு உதவி பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து வேடிக்கை பாருங்க. திருப்பதியில போற மக்கள் எதை நோக்கி போறாங்க, எதற்காக வர்றாங்க. ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி பாருங்க. 100%த்துல 70% பேர் திருடினவங்களும் கொள்ளடிச்சவங்களும் தான் திருப்பதி மண்ணுல ஏழுமலையாருக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, மக்களாக இருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்குள்ள இந்த திருட்டு, இந்த கொள்ளடிப்பு இதெல்லாம் ஏழுமலையாரே செய்ய சொன்னதா நினைக்கிறாங்க. இப்ப நமக்குள்ள ஒரு 10,000 ரூபாய் காசு வருதுன்னா அந்த காசு என்ன மாதிரி காசுன்னு பார்க்கணுமா, இல்ல கடவுளே கொடுத்துட்டாருன்னு சொல்லணுமா? அது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாருங்க, தப்பு செய்யறவங்க ரொம்ப ஜாலியா போய் ஒரு கருவறைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நான் பார்க்கிற அத்தனை பேர்ல குற்ற பின்னணியில, மிக மோசமான குற்ற பின்னணியில இருக்கிற எவ்வளோ பேரு ஒரு கோயில் பேக்ரவுண்ட்ல, ஒரு இறைவனோட ஒரு குரு பேக்ரவுண்ட்ல நிக்கிறாங்க. அப்ப அவங்களை பொறுத்தளவுக்கு என்ன மைண்ட் செட்னா, இந்த மாதிரி நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததே இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ராஜ்யம் உருவாகும். அப்ப அந்த ராஜ்யம் உருவாகும் போது அந்த ராஜ்யத்தை உருவாக்கி கொடுத்தவர் இறைவன். ஆனா அந்த ராஜ்யத்தை எப்படி வழி நடத்தணுங்கிறது உன் கையில இருக்கு. ஆனா சூழ்ச்சி பண்ணிட்டு இந்த சூழ்ச்சியையே இறைவன் தான் பண்ண சொன்னாரு, இல்லைன்னா இந்த ராஜ்யம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீ சொன்னா அது வேடிக்கை இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். இப்ப நம்ம அன்னதானம் பண்றோம். அந்த அன்னதானத்துக்கு மக்கள் காசு கொடுக்கலங்கிறதுக்காக 2 பேரை அழைச்சிட்டு போய் நான் பேங்க்ல கொள்ளடிச்சேன்னா எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. எனக்கு நைட் சிவபெருமான் சொல்லிட்டாரு அந்த பேங்க்ல போய் கொள்ளடி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கொள்ளடிச்சேன்னா எப்படி இருக்கும்? அது பேரு ராஜதந்திரமா? அது பேரு சாணக்கியத்தனமா? அது பேரு உண்மைத்தன்மையா? இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லா பேருமே இறைவன் பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா தவறா சிந்திக்கிறாங்க. தவறா அவங்க அந்த இறைவனுடைய போதனையோ குருவோட போதனையோ தவறாக தனக்கேற்ற மாதிரி சாதகமா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு அதை சார்ந்து நிற்கிறாங்க. அப்ப அவங்க கழுத்தை பாருங்க, அவங்க நெத்திய பாருங்க, அவங்க கையை பாருங்க, இறைவனுடைய அடையாளம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க பண்ற வேலைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஜீர்ணிக்க முடியல.
ஜீர்ணிக்க முடியல. அவங்க அப்படி ஒரு வேலையை பார்க்குறாங்க. அதுதான் வாழ்க்கையில நான் சொல்றது, உங்களுக்குள்ளேயும் நான் சொல்றது அதுதான். அந்த மாதிரி ஒரு வேலையை எந்த சூழல்லையும் பார்க்க என்னன்னா அந்த ஒரிஜினாலிட்டியை உணர முடியாம போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு ஐம்பொண்ணு பொண்ணா மட்டும் தெரியும், அதுக்குள்ள இருக்கிற உயிர் சக்தி உனக்கு தெரியாம போயிடும், மறைஞ்சிடும். அப்ப வாழ்க்கையில ஒரு விஷயம்தான், பூமிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த பூமியோட சுழற்சியை யார் பார்த்தா? பூமிங்கிறது உங்க வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்து நம்ம எங்க இருக்கிறோம்னா பூமியில இருக்கிறோம்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா பூமி அந்த உடைய சுழற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது, அந்த தாய்க்கும் தெரியாது. இதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் ஏழுமலையார் எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் ஏழுமலையார் அந்த அலைவரிசையா இருக்கிறாரா, ஒளியா இருக்கிறாரா, என்ன மாதிரி இருக்கிறாரு, அது யாருக்கு தெரியும்? அது யாரு உணர்ந்தா? அப்ப ஏன் உணர முடியல அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற சித்தாந்தங்கள், நம்ம கிட்ட இருக்கிற செயல்முறைகள், நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்டைல், லைஃப் ஸ்டைல் வாங்கல. அதான். அப்ப லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடக்கூடாது, ஒண்ணு இருக்கிற கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. லைஃப்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மரம், ஒரு செடி, ஒரு கல், கோவில், இது எல்லாத்தையும் உணர தெரிஞ்சவன் தான் இங்க வாழ தகுதியானவன்னு நான் சொல்றேன். இந்த இடத்த நீங்க உணராம யாராவது இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரியவரை பிடிச்சிட்டு வந்து இந்த ஊரோடைய வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அது பேர் உணர்றது இல்லை. நீங்க உணரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நீ பிறந்த ஒரு நாள் இறந்துருவ, ஆனா ஏன் பிறந்த, ஏன் இறக்க போற, அதுக்கு மட்டும் நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்ப அப்படின்னு நான் உன்னை நம்புறேன். இந்த மாடை காக்க வைக்க கூடாது, அதனால அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிடும். அவ்வளவுதானா? சரி, கொஞ்சம் யாரு இந்த மாட்டுக்கு கொஞ்சம் ஏதாவது முடியா, நீ ஊட்டுறியா? நீ எடுத்து கொஞ்சோண்டு ஊட்டு, மாட்டுக்கு கடிச்சு வச்சிரும், பார்த்து ஊட்டணும். சும்மா போய் ஊட்டு, குழந்தைங்களா ஊட்டுங்கப்பா. சும்மா பயப்படாம எடுத்து கொடு. அவ்வளவு எடுத்து கொடுக்காத, கம்மியா எடுத்து கொடு. ஒரு 2-3 பழத்து தோலை விரிச்சு கொடுப்பேன். கொஞ்சமா எடுத்து கொடு, பயப்படாம போய் நின்னுக்க, ஓடு. என்ன வேற யாருக்கா குழந்தை? நீங்க எடுத்து ஊட்டிங்க எல்லாரும், ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து ரொம்ப பிரியப்பட்டு ஊட்டுங்க. சும்மா கொஞ்சமா எடுத்து ஊட்டுங்க, ரொம்ப ஊட்டாதீங்க, கொஞ்சமா எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஊட்டுங்க. பிணைஞ்சு கொடுப்பாது. கொஞ்சமா ரொம்ப கொடுக்காதீங்க, மாட்டை ரொம்ப டயர்டாக்காதீங்க. சாப்பாடோட கலந்து வாழைப்பழத்தை கொஞ்சமா போட்டுக்கலாம்.